வணக்கம். தேச பற்றாளர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் மோகன் விளையத்தோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க கருப்பு சட்டை மாதிரியே நம்ம தமிழகமும் இன்றைக்கி இருளில் மூழ்கி கிடக்கு. இந்த இருளில் மூழ்கி கிடக்கு அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் யாருன்னா பொதுமக்களாகிய நாம் தான். பொதுமக்களாகிய நாம் எப்படி இதுக்கு காரணமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு பெட்டிக்கடையில் போயிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தலையங்கம்னு சொல்லுவாங்க, ஹெட்லைன் சொல்லுவாங்க. அது பேப்பர் தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு பேப்பரோட ஹெட்லைன் தொங்க விட்டுருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கலவரம், பள்ளி ஆசிரியர் குத்தி கொலை, மருத்துவமனையில் முறையற்ற சிகிச்சையால் குழந்தை மரணம், காவலர் துரத்தி அடிக்கப்பட்டார் போதை ஆசாமிகளால், ரவுடிகள் மோதல், கள்ளத்தொடர்பு, லஞ்சம் வாங்கி பல கோடி ரூபாய் சம்பாதித்த அதிகாரி, இப்படி டெய்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இது இல்லாத நிகழ்ச்சியே இருக்காது. நல்ல நிகழ்ச்சிகள் அந்த பத்திரிகையில் அந்த தலைமை இதில் இருக்காது, நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் ஒரு பொதுநல சிந்தனைகள் இல்லாமல் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு செயல்படாமல் நம்மளுடைய சுயநலத்தோட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பணம் சம்பாத்தியம் பண்ணணும் ஓடும்போது இந்த சமுதாயத்தை பற்றி நம்ம மறந்தே போயிருந்தோம். இவ்வளோ வன்முறை உள்ள இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சரில் வாழப்போகுது, எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு இது எவ்வளோ பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத பொதுமக்களாகிய நாம் எல்லோரும் புரிஞ்சுக்கிடணும்னா தான் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் என்பதை புரிஞ்சுக்கிடுவோம். அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் இந்த நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு செய்தி மூலியமாகவோ ஒரு பத்திரிகை மூலியமாகவோ பார்த்தீங்கன்னா தான் நம்ம இந்த நாட்டினுடைய செயல்பாடுகள், இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்களையும் சேர்த்து வச்ச உங்கள் குழந்தைங்களுடைய அசட்டு சொத்து இல்லாட்டி நகை என்ன வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா படித்து வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், குழந்தைங்க என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் நல்லா தான் இருக்குது. சட்டத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் நல்லா தான் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளும் நல்லா தான் இருக்காங்க. வரக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நமக்கு எதுக்கு அரசியல் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஓடக்கூடிய சாக்கடை இருக்குது தெரியுமா, அந்த சாக்கடையில் கூட அரசியல் இருக்குது. ஏன்னா அதுக்கு நீங்கள் தான் வரி கட்ட போகிறீங்க. நீங்கள் கட்டியிருக்க வீட்டுக்கு நீங்கள் தான் வரி கட்ட போகிறீங்க. நீங்கள் போட்டிருக்க துணிமணிக்கு நீங்கள் தான் வரி கட்ட போகிறீங்க. எல்லாத்துக்கும் வரி நம்மள்ட்ட வாங்கி தான் இந்த நாடே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தேர்வு பண்ணக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இந்த சமுதாயத்தின் மேலே, இந்த மக்கள் மேலே, வரக்கூடிய சந்ததிகள் மேலே நம்ம ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் இன்னும் 10 மடங்கு ஆகும், 100 மடங்கு ஆகும். அப்போ நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது பொதுநலத்தில் ஒரு சுயநலம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா சுயநலத்தில் ஒரு பொதுநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுயநலத்தில் ஒரு பொதுநலம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துக்கோங்க, ஒரு மாதம் கூட வேலை பார்த்துக்கோங்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியமும், அந்த தட்டி கேட்கங்களோட ஒரு ஆதரவாக இருந்து நம்ம செயல்பட போகும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியான ஒரு இடத்துக்கு போகும், சரியான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு ஆதரவு தெரிவிக்கமோ, எதை கண்டுகொள்ளாமல் இருக்கமோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நாளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாக இருக்குது என்பதை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிட்டேன். தேங்க்யூ, நன்றி.